மகிமையுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் Grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் presence of the Holy Spirit. உங்களோடு கூட இருப்பதை நினைத்து Think it is with you. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God for that. இந்த உலகத்தில் இதுதான் சிறந்த ஒரு ஆசீர்வாதம். This is a great blessing you can receive in this. தேவன் என்பவர் God is. ஆலயத்தில் இருப்பதாக உலகம் யோசிக்கிறது. Many people are thinking God will be in temple alone. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அதுவா இருக்கிறது. Millions of people in this world believing in this way. நமக்கு ஒரு சிறந்த வெளிப்பாடு கிடைத்தது. God has given a great revelation to us. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். God is within us. விசேஷமான காரியம் இது. It is a special thing. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, எப்பேற்பட்ட தடை வந்தாலும், whatever obstacle may come, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், whatever problem we face, சோர்ந்து போகவே வேண்டாம். do not get discouraged. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், God himself has said, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி, you have tribulation in this world. ஏற்றுக்கொள்வோம், Accept it. அதை நாம் சந்திப்போம். Let us face it boldly. முடிவிலே வெற்றி பெறுவோம். In the end, we will be victorious. ஏனென்றால் Reason, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, as we meditate on yesterday, நம்முடைய தேவன் our God is, நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். he will continually guide us. வறட்சியான பாதையில் திருப்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். He will satisfy our soul in season of drought. அதனால் எதற்காய் கலங்க வேண்டும்? So why we should get confused? எதற்காக பயப்பட வேண்டும்? Why we should get fear? இந்த வேளையில் கூட தியானிக்கும்படியாக So let's meditate on God's word today. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் Book of Jeremiah chapter 1 8ஆம் வசனம். verse 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, Have no fear because of them, for I am with you to keep you safe, says the Lord. எரேமியா என்கிற தீர்க்கதரிசியிலே கர்த்தர் பேசுகிறார். Through the prophet Jeremiah, God is speaking. அன்றைக்கு அவர் அவரிடத்தில் பேசினார். On those days, he spoke to the people of Israel. இன்றைக்கு யாரோடு பேசுகிறார்? Today, to whom God is speaking? கேட்கிறவரோடு கூட பேசுகிறார். The people who are listening right now. விசுவாசிக்கிற என்னோடு கூட பேசுகிறார். The believing one, he is speaking to me. நாங்கள் விசுவாசிக்கின்றோம். Yes, we are believing. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். God is speaking to me only. அதே வண்ணமாய் நீங்களும் விசுவாசியுங்கள். Like the same wise, believe from there. கர்த்தர் கூட தான் பேசுகிறார். God is speaking to you. என்ன பேசுகிறார்? What he is speaking. வேதம் முழுமையாய் பாருங்கள். As we look at the entire Bible, அனைத்து வார்த்தைகளும் all the words are, மனிதனை தேற்றுகிறதாகவே இருக்கும். you can see the words coming from God's mouth will be encouraging and uplifting. ஆற்றுகிறதாகவே இருக்கும். It will bringing a comfort to them. அரவணைப்பது போல இருக்கும். It will encourage, arouse them. ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கும். It will be a blessing word for அதனால் them. அவளுக்கு பயப்பட வேண்டாம். So it is saying, have no fear because of them. ஏதோ ஒரு பயம் மாட்டிக்கொண்டே இருக்கிறது. There is a fear, something making you disturbed. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கிறது. Each individual has a different kind of fear. மனிதனை பார்க்கும்போது பயம். When they look at a man, they are getting fear. மந்திரம் தந்திரங்களை பார்ப்பதற்கு போது பயம். They are looking at a sorcery, witchcraft, they are getting fear. பலவீனத்தை கண்டு பயம். They are looking at sickness and getting fear. வியாதியுடைய உச்சங்களை கண்டு பயம். They are looking at the sickness extreme and getting fear. ஆனால் வேதம் சொல்கிறது, But the Bible is saying here, பயப்பட வேண்டாம். do not get fear. வேதத்திலே அதிகமான வார்த்தைகள், We can see in the Bible, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள், God mentioned many times, பயப்படாதே பயப்படாதே. He is saying, do not get fear. யாரை பார்த்தாலும், To whomever God meets, யாரை அழைத்தாலும் தேவன் to whomever God calls, முதலாவது சொல்கிற ஒரு வார்த்தை, the first word He says, பயப்படாதே. do not be fear. காரணம் நம் தேவன். Reason, our God is. பவுல் சொல்கிறார், Paul is saying, பயமுள்ள ஆவியை கொடாமல் God has not given the spirit of fear, பலமும் love, அன்பும் தெளிந்த ஆவி கொடுத்திருக்கிறார். understanding and a pathway. அதனால் நமக்குள்ளே பயம் என்கிற ஆவி கிடையாது. So we don't have the spirit of fear. பலப்படுத்துகிற ஆவி நமக்குள்ள இருக்கிறார். We have the spirit who strengthens us. பயத்தை விலக்குகிறவர் நமக்குள்ள இருக்கிறார். He is removing that fear that God is in us. பயப்பட வேண்டாம். So do not get fear. உன்னை காக்கும்படிக்கு, As the verse says, to keep you, உன்னுடன் இருக்கிறேன். I am with you. உங்களை காக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். The one who is keeping you is with you. அவர் உறங்குவதும் இல்லை, He never sleeps. அவர் தூங்குவதும் இல்லை, He never slumbers. அவர் இளைப்படைவதும் இல்லை, He will not get tired. அவர் சோர்ந்து போவதும் இல்லை. He
He will not get discouraged. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, He will never leave you. உன்னை கைவிடுவதும் இல்லை. He will never forsake you. இதை யார் சொல்ல முடியும்? Who can able to say this? யாரால் சொல்ல முடியும்? Who can able to say this? எத்தனை அருமையான வார்த்தை! How great words are நினைத்து these. நினைத்து When we think about this தேவனை verse, ஸ்தோத்திரிப்போம். praise God for it. நினைத்து நினைத்து When we remember this word, தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். praise God and sing a song for them. நினைத்து நினைத்து As we think about நமக்கு this, கிடைத்த மகிமை நினைத்து, as we receive this glory, நமக்கு கிடைத்த நம்பிக்கை நினைத்து the hope we receive, எல்லோருக்கும் சொல்லுவோம். share this to everyone. பார்க்கிற அனைவருக்கு சொல்லுவோம். The people whom we are meeting, என்னை காக்கிற தேவன் இருக்கிறார், there is a God who keep me. உன்னையும் காப்பார் என்று சொல்லுங்கள். He will keep you from. உற்சாகத்தோடு கூட சொல்லுங்கள். Say it with a joy. விசுவாசித்தால் Let them believe. தேவ மகிமையை பார்க்க முடியும். They can able to see the glory of God. காக்கிறார் என்று சொல்லுங்கள். Yes, He is protecting me. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உன்னை காக்கும்படிக்கு as your word says, I am உன்னோடு keeping இருக்கிற you. சொன்னீர்கள் ஸ்தோத்திரம் ஐயா. Thank you for saying I am நன்றி with ஆண்டவரே. you. We thank you, Lord. என் வீட்டை சுற்றிலும் உடைய பிரசன்னம் இருக்கிறது. Your presence is surrounding my home. என்னுடைய எல்லையை சுற்றிலும் பிரசன்னம் இருக்கிறது. Your presence is surrounding my border. நான் எங்கெல்லாம் போகிறேனோ Wherever I am going, அங்கெல்லாம் அபிஷேகம் சூழ்ந்திருக்கிறது. your anointing is surrounding me. பயத்தை விலக்கினீர். Thank you for removing the fear. பயத்தை என்னை விட்டு முழுமையாக அகற்றிவிட்டீர். Removing the fear completely. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for that. அற்புதத்தை செய்யமுடிய இறங்கி வந்து விட்டீர். Thank you for doing a wonders in our என்னை life. காக்க வந்து விட்டீர். Thank you for coming and protecting us. என்னுடைய வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு விலகுவதை நான் உணர்கிறேன். I am believing all the sickness moving வேதனை from my விலகுவதை life. உணர்கிறேன். Problems moving from my life. பிரச்சனை விலகுவதை உணர்கிறேன். Solutions have been coming in our life. எனக்குள் இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகிக் கொண்டிருக்கிறது ஐயா. All the thinkings are moving in our பயம் life. என்னை விட்டு விலகுகிறது. Yes, fear has been moving from my என் life. பிள்ளை கொடுத்த பயம் விலகுகிறது. Thinking about my family, the fear is எதிர்கால பயம் moving. விலகுகிறது. Futures ஓ fear is moving. தடுமாற்றமான காரியமெல்லாம் விலகுகிறது அப்பா. All the discouraging will ஓ move. நன்றியோடு துதிக்கிறோம். Oh, I thank you, Lord. ஓ லகுதுருவில புதுருவியா. ஓ சந்தரபல புதுருவியா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. Holy Spirit, we thank என்னை you. காக்க வந்து விட்டீரே உமக்கு நன்றி. Thank you for protecting us. நம்முடைய வந்து விட்டீரே நன்றி ராஜா. As you covered our life, we thank தொடர்ந்து you. நடத்துங்கப்பா. Lead us என்னை continually. காக்கிற தேவனே நடத்துங்க. Thank you for keeping me, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.